வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருநாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம் காணொலி அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி. இந்த குரு பயிற்சி 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? பொதுவா குரு பயிற்சி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டிய விஷயம். எப்பவுமே பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு புலம்பல் இருக்கு, எந்த பயிற்சி வந்தாலும் எனக்கு மாற மாட்டேங்குது அப்படின்னு. அந்த மாதிரி குரு பயிற்சி வந்தா மாறுமா அப்படிங்கிற சில விஷயங்களை நான் இன்னைக்கு சொல்றேன். வீடியோ முழுக்க பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. குரு பயிற்சின்னு சொல்லும் போது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. இந்த குரு பயிற்சி உச்ச குருவாக 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலத்தை கொடுப்பாரா, இல்லை சங்கடத்தை கொடுப்பாரா, எங்கெல்லாம் கவனமா இருக்கணும், எங்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் இந்த குரு பயிற்சி வச்சு முடிவு பண்ணலாம். சனி பயிற்சின்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம். என்னன்னா இந்த சனி என்ன பண்ணுவாரு, நம்ம கஷ்டத்தை கொடுத்துருவாரா, நம்ம மேல வரும் முடியுமா? இந்த சனி பயிற்சி வந்தனாலே பயம் எல்லாத்துக்குமே பொதுமக்களுக்கு இருக்கும். ஆனா குரு பயிற்சி வந்தா எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு, குரு வந்து காப்பாத்திடுவாரு, அதான் உண்மை. ஆனாலும் குரு பயிற்சி எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுமா, சனி பயிற்சி எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ணுமானா கிடையாது. குரு பயிற்சினா ஒரு சில பேருக்கு நன்மைகள் செய்யும், ஒரு சில பேருக்கு சில பாதகங்களை செய்யும். சனி பயிற்சி இருந்தாலும் அப்படிதான், சில பேருக்கு ராஜயோகத்தை கொடுக்கும், சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். அப்ப இந்த குரு பயிற்சி உச்ச குருவாக 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரும்போது உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். தங்க நகைகள்லாம் இப்ப ஆபரண தங்கம் வாங்கவே முடியல, இனிமேனாவது வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உச்ச குரு உள்ள வரும்போது இன்னும் மென்மேலும் நகை விலை அப்படிங்கிறது உயர்வை உச்சகட்டத்தை தொடும். இது உண்மையான விஷயம். அடுத்த வருஷத்துக்குள்ள குரு பயிற்சி, இந்த உச்ச குரு வந்து அடுத்த வருடம் வரைக்கும் இருக்கும். 2027க்குள்ள 2 லட்சம் ரூபாய் வரலன்னா அது கண்டிப்பா வந்துடும். ஏன்னா உச்ச குரு உள்ள வரும்போது கண்டிப்பா வரும். அதனால சிறுக சிறுக அந்த குருவோடைய திருவருளால், குருவோடைய திருவருள் அப்படின்னா அது தங்கத்துக்கு இருக்கு. ஒரு சின்ன சின்ன வெள்ளியை வாங்கி அப்புறம் தங்கத்தை வாங்குங்க, அதுவும் உங்களுக்கு சேவிங்ஸா இருக்கும், உங்க வாழ்க்கைக்கு அது முக்கியமானதா இருக்கும்னு சொல்லி அந்த குரு அருளும் கிடைக்கும். குருக்கு ரொம்ப பிடிச்சது தங்க நகைகள், தங்க விஷயங்கள். அந்த தங்கம் ஒரு போட்டு தங்கனாலும் நம்ம வீட்டுல வச்சுக்கணும், இல்ல அணிய பெண்கள் வந்து தங்கத்தை அணியணும். அப்படிப்பட்ட அந்த உச்ச குரு உள்ள வராரு அப்படின்னா, அந்த பொதுவா குரு வந்தாலே நல்லது பண்ணுவாரு. உச்ச குரு உள்ள வந்தா மிகப்பெரிய கௌரவம், பட்ட பதவி சில பேருக்கு கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த குரு பயிற்சி பெரிய மைனஸ் எல்லாம் இல்ல, பிளஸ் தான். அதனால உச்ச குரு உள்ள வந்தாருன்னா நிறைய பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆகும், நிறைய பேருக்கு திருமணம் ஆகும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உயரிய கௌரவப்பட்ட பதவி கிடைக்கும். நிறைய பேருக்கு அது இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா கிடைக்கும். இந்த குரு பயிற்சி ஜூன் 2க்கு மேல் அந்த பக்கத்துல இருக்க சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் போது குருவோடைய திருவருள் கிடைக்கும். இந்த குரு எங்கெல்லாம் பாக்குறாரு, யார் யாருக்கெல்லாம் இந்த வருடம் 2026 ஜூன் 2க்கு மேல யார் யாருக்கெல்லாம் நல்லது பண்ண போறாரு, கண்டிப்பாக 5ஆம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடகம் தன்னுடைய 5, 7, 9 அப்படிங்கிற பார்வைக்கு ஒரு பலன் இருக்கு. குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். பொதுவாவே குரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துல ஒரு பலனை விட பார்க்கிற பார்வைக்கு பலன் அதிகம். பலன் அதிகம்னா தோஷம் இருக்கும், நிவர்த்தியாகும், புண்ணியங்கள் சேரும். அந்த கட்டம் வந்து மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும், நன்மை செய்யும். தீமை செய்யலாம், நன்மை அதிக அளவுல செய்யும். அப்படிங்கும் போது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தன்னுடைய பார்வை மூலமாக விருச்சகத்தையும் மகரத்தையும் மீனத்தையும் பார்க்கிறார்.
5, 7, 9 அப்படிங்கிற பார்வையில பாக்குறார். அப்படிங்கும்போது இந்த 3 ராசிகளுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா காத்திருக்கு. டாப் மோஸ்ட் அந்த 3 மெம்பர்ஸ். சரி, அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா 7 சனியில படாத பாடுபட்டுட்டு இப்ப March 6க்கு அப்புறம் ஒரு நிம்மதியான நிலைமை வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். நல்லவர்கள் எல்லாம் ஒன்று சேருவார்கள் உங்களோட சேர்ந்து. இருக்கிறதுலே குரு பெயர்ச்சி 2026 யாருக்கு சூப்பரா இருக்கோ இல்லையோ உங்களுக்கு தான் முதல் மார்க் போடணும். ஃபர்ஸ்ட் ரேங்கே நீங்க தான். அப்ப 7ல வரக்கூடிய இந்த குரு அப்படிங்கிறவரை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போறாரு. அதாவது சமசப்தமா குரு உங்களை பாக்குறாரு. ராசியில் நாள் பட்ட கஷ்டத்துக்கு இப்ப நிவர்த்தி கிடைக்க போகுது. அப்ப இந்த ஒரு 7ஆம் இடத்துக்கு வர்றது திருமணம் ஆகாம லேட் ஆனவங்களுக்கு எல்லாம் இப்ப திருமணம் நடக்கும். அதே மாதிரி 2ஆம் திருமணத்துக்கு வெயிட் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் இதாகும். லேட்டா தான் மேரேஜ் ஆகுதுனால இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மனைவி கிடைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பரா நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இப்போ பிசினஸ் பார்ட்னர்ஸோ இல்ல பிசினஸ் சம்பந்தப்பட்ட பங்குதாரர்களோ இப்ப சேருவாங்க. ஷேர்ஸ் மூலியமா நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கின்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு பிராப்தம் இப்ப மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதாரம் அப்படிங்கிறது நெருக்கடி இல்லாம சூப்பரா போகும். அதுக்கப்புறம் பட்டம் பதவி, கௌரவ பட்டம் பதவி புகழ் எல்லாமே வந்து சேரும். உழைச்ச உழைப்புக்கான பலனை இப்பதான் நீங்க அனுபவிக்க போறீங்க. அதே மாதிரி இந்த 7ஆம் இடத்துல நிறைய நன்மைகள் உங்களுக்கு பண்ணுவார். சமுதாயத்துல உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அப்படிங்கறதெல்லாம் ஏற்படும். ரொம்ப நாளா இதை தாங்க நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் இப்ப நடக்கும். அப்ப நினைத்த காரியங்கள் நடக்கும். சமுதாயத்துல ஒரு நல்ல பெயர் மக்களிடையே இருக்கும். நிறைய மகர ராசிக்காரங்க இந்த அரசியல்வாதிகள் இப்ப வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இப்ப ஏற்படும். மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ உங்க ஜாதகத்துல மட்டும் தசா புத்தி மட்டும் உங்களுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 100% நான் சொல்ற பலன் உங்களுக்கு சூப்பரா நடக்கும். அப்ப தசா புத்திகள் அப்படின்னா என்னன்றது வந்து அப்புறம் பேசலாம். 50% கோச்சார பலன்கள் நடக்கும். 50% தசா புத்தி 10 மடங்கு பலனை கொடுக்கும். ஆட்சி உச்சம் பெற்று ஒரு யோக தசை நடக்குதுன்னா 10 மடங்கு இல்ல 100 மடங்கு வேலை செய்யும். இல்ல ஆட்சி உச்சம் இல்ல ஒரு சாதாரண திசை போகுது, நல்ல யோக திசைனாதான் ஓரளவுக்கு 95% சூப்பரா இருக்கும். இல்ல அவயோக திசை நடக்குதுனாதான் கொஞ்சம் கவனமா இருக்கணுமே தவிர, அதுவும் யோக திசையோ அவயோக திசையோ உங்களோட ஜாதகத்தை பார்த்து அது முடிவு பண்ணிக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு குரு நன்மையை அள்ளி கொடுக்க போறாரு ஜூன் 2க்கு அப்புறம். அப்ப எங்க பாக்குற பார்வைக்கும் பலன் அதிகம் இல்லையா? அப்போ 11ஆம் இடத்தை பாக்குறாரு. 5ஆம் வீட்டுல இருந்து 5ஆம் பார்வையா பாக்குறாரு. 5ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்க்கும்போது லாபஸ்தானத்தை பாக்குறாரு. மூத்த சகோதர வழியில இருக்க இந்த பிணக்குகள் எல்லாம் சரியாகி அவங்களுடைய சொத்து பிரிவினை ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்ப சரியாகும். மூத்த சகோதர சகோதரிகள் எல்லாமே உங்களை வாண்டடா வந்து பார்ப்பாங்க. ரொம்ப நாளா விட்டு போன சொந்தங்கள் எல்லாம் பார்க்க போறாங்க. 2ஆம் திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, இப்போ பொண்ணு கிடைச்சு கல்யாணம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே சூப்பரா நடக்க போகுது. பட்டம் பதவி லாபம் அப்படிங்கறதுலாம் வரும். லாபஸ்தானத்தை தானே பாக்குறாரு, அப்போ லாபத்தை கொடுப்பாரு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில மிகப்பெரிய பீக் வரப்போகுது. இந்த 11ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில சூப்பரா நடக்க போகுது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி மூலியமாக லாபம் கிடைக்க போகுது. இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, எனக்கு எப்படி இருக்கும்? வேலை சூப்பரா, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சு நல்ல பெயர் புகழ் உண்டாகும். தொழில நல்ல பெயர் புகழ் உண்டாகும். எல்லா இடத்துலயும் டிவிஷன்ஸ் பிரான்சஸ் எல்லாம் ஓபன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ அடுத்தது வந்து லக்னத்தை ராசியை பாக்குறாரு. அடுத்தது 7ஆம் பருவ சமசப்தமா ராசியை பாக்குறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயரும். இவ்வளவு நாளா ஏதோ ஒரு சோர்வா இருந்திருப்பீங்க, டென்ஷனா இருந்திருப்பீங்க, தூக்கம் இல்லாம இருந்திருப்பீங்க, அதுலயே பிரைட்னஸ் போயிருக்கும். ஆனா இப்போ அந்த பிரைட்னஸ் மறுபடியும் பழைய பிரைட்னஸ் வரும். முகத்திலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி கான்ட்ராஸ்டா இருந்துச்சுங்க. லைஃப் வந்து எப்படி போகும்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப நல்ல குரோத் ஆயிட்டு வரீங்கன்றது நீங்களே சொல்லுவீங்க. செல்வம் செல்வாக்கு அப்படிங்கிறது கூடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்க சூப்பரா இருக்க போறீங்க. அதான் விஷயம். பவர்ஃபுல்லான ஹேண்டா மாற போறீங்க. இந்த 7.5 முடிஞ்சு மிகப்பெரிய ஆறுதல் அப்படின்னா குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி தான். இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு யோக பலன்களை அனுபவிக்க போறீங்க.
அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிராப்தமாக மகர ராசிக்காரங்களுக்கு அமையும். மகர ராசியில பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க என்ன முயற்சிகள் பண்ணாலும் வெற்றி பெறக்கூடியதாக இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. உங்களை பார்த்தாலே ஒதுங்கி போனவங்க எல்லாம் வாண்டடா பேசுவாங்க. உறவுக்காரங்க எல்லாம் ஆகவே ஆகாதுன்றவங்க எல்லாம் உங்களை தேடி பேசுவாங்க. உங்க மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இப்ப மட்டும் நல்ல தசாபுத்தி இருந்தா இன்னும் யோகத்தை கொடுக்கும். மனசங்கடத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மன வலிமையை கொடுப்பாரு, உடல் வலிமையை கொடுப்பாரு. அப்ப ராசியை பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கும். பொருளாதாரம், உடல்நிலை எல்லாமே சரியாகும். கடன் பிரச்சனை எல்லாமே நிவர்த்தியாகும். அடுத்தது 3ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப என்ன ஆகும்? கண்டிப்பாக இதுவரைக்கும் இல்லாத தைரியம். முன்னாடிலாம் இந்த 7.5 சனியில எல்லாம் எது எடுத்தாலும் பிரச்சனை வந்துருச்சு, பேசுறது கூட பயமா இருக்கு இந்த இடத்துல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் செயல் வீரம் வந்துடும். நல்லா பேசுவீங்க. ஆர்கியூமெண்ட் எல்லாம் பட்டாஸ். உங்க ஹார்ட் ஆர்கியூமெண்ட் எல்லாம் ஏத்துப்பாங்க. இந்த ஆர்கியூமெண்ட்ல வர கன்க்ளூஷன் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அப்ப இந்த காலகட்டம் அப்படின்றது மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு செயல் வீரரா நீங்க செயல்படும். தைரியம், வீரியம் எல்லாம் வந்துடும். குடும்பத்துல ஏதாவது இல்லற வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா இப்ப சரியாகும். சந்தோஷம் அடைவீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். உங்களை யாராவது இப்ப எதிர்த்தாங்க அப்படின்னா கணம் விடுவாங்க. முயற்சி, எவ்வளவு முயற்சிகள் போட்டீங்களோ அதுக்கான வெற்றி பெறக்கூடிய காலகட்டம்னு இந்த காலகட்டத்தை சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்க போறீங்க மகர ராசிக்காரங்களுக்கு. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இருக்கிற ராசிகளே மகரத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்ப குலதெய்வ வழிபாடு மறக்காம பண்ணுங்க. குருவோடைய கோயிலுக்கு வியாழக்கிழமையானா 6 மணில இருந்து 7 மணி குரு குறையில விளக்கேற்றி வழிபடுங்க. சாய்பாபாவை கும்பிடுங்க. சாய்பாபா டிவோட்டியா இருந்தா நீங்க கும்பிடலாம், இல்ல தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க. குலதெய்வத்தை தொடர்ந்து வணங்கி வாருங்க. மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடியதாக அது இருக்கும். உங்க ஜோதிட ஆலோசனைக்கு கீழே இருக்க நம்பருக்கு யோக திசையா அவயோக திசையா என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. அப்பதான் முழு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணா. நன்றி.